Strength, success, clarity. பட்டர்வர்த் ஃபில்டர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்ணலாம் இம்பல்ஸ் இன்வேரியண்ட் மெத்தடை பயன்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. டிசைன் எ பட்டர்வர்த் ஃபில்டர் யூஸிங் த இம்பல்ஸ் இன்வேரியண்ட் மெத்தட் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கிறது வந்து பாஸ் பேண்ட், அடுத்து கொடுத்துக்கிறது வந்து ஸ்டாப் பேண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆங்கிள்ஸும் கொடுத்துட்டாங்க. சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரிப்பிள் பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இ வேல்யூ, லாம்டா வேல்யூ. சரி, இந்த இ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாஸ் பேண்ட் சிக்னல் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுதான் பாஸ் பேண்ட் சிக்னல். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கீங்க 0.8 எடுத்து எழுதிக்கங்க. இது எது கூட ஈக்குவலைஸ் பண்ணோம்னா 1/√1 + e². ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். 1 ஸ்கொயர் பண்ணனா வரும் 1, இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் போயிடும். 1 + e² = 0.8 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணனா வரும் 0.64. கேல்குலேட்டரில் போட்டுக்குங்க. இந்த 0.64 கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த 1 + e² மேலே கொண்டு போயிடுங்க. இப்போ 1/0.64 டிவைட் பண்ணோம்னா 1.5625 வரும். கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணி பாருங்கள். = 1 + e². இந்த 1 இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுங்க. 1.5625 - 1, இது 1ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.5625. இந்த ஸ்கொயர் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும் 0.75 இ வேல்யூ. ஸோ இது ரூட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 0.75. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாம்டா வேல்யூ. அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா ஸ்டாப் பேண்ட் வேல்யூ. ஸோ ஸ்டாப் பேண்ட் சிக்னல் பாருங்கள் என்ன இருக்குது 0.2. இது பாஸ் பேண்டு, இது ஸ்டாப் பேண்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு, இங்கே லாஸ்ட்டு 0.2. இது எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா 1/√1 + λ². இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். பேலன்ஸ் 1 + λ² = 0.2 த ஹோல் ஸ்கொயர். சரி, 0.2 ஸ்கொயர் பண்ணனா வரும் 0.04. கேல்குலேட்டரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 0.04 இங்கே வந்துடும். 1 + λ² இங்கே போயிடும். 1 / 0.04 25 வரும். கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 1 இந்த பக்கம் அமைச்சுங்க. 25 - 1 வரும் 24. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டு. ஸோ 24 ரூட் எடுத்தால் என்ன வரும் பார்த்துட்டிங்கன்னா 4.8989799486 வரும். நமக்கு தேவை 3 டெசிமல் போதும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 4வது டெசிமலை பார்க்கணும். இந்த 4வது டெசிமல் வந்து 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த முன்னாடி 3 டெசிமல் இருக்கு இல்லையா, அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் 899. 898 கூட 1 ஆட் பண்ணால் 899. ரவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ லாம்டா வேல்யூனது 4.899. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ரிப்பிள் பேராமீட்டர்ஸ் இ வேல்யூ, லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபைண்ட் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ωp, ωs, அதாவது பாஸ் பேண்டு, ஸ்டாப் பேண்ட். இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, கவனிங்க. 0.25 இது பாஸ் பேண்ட். ஸ்டாப் பேண்டுக்கு இந்த வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? ரிப்பிள் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி எடுக்கும் போது இது எடுக்கணும். இது பாஸ் பேண்டுக்கு 0.25, ஸ்டாப் பேண்டுக்கு 0.65 இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ ωp = 0.25 ரேடியன், ωs = 0.65 ரேடியன். இதுதான் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சிஸ். சரி, ஒரு இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தடில் இந்த ஓமும் ஒமேகாவும் 1. அது மட்டும் இல்லாமல் டி வேல்யூ நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். கொஷின் பேப்பரில் டி வேல்யூ கொடுத்துருவாங்க 1ன்னு. அப்படி கொடுக்கலனா நீங்களே இங்கே அசியூம்னு போட்டு t = 1 செகண்ட்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ இது ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். ωs/ωp = ohmst/ohmpt. இப்போ டீக்கு 1 போடுறோம். அப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இது மட்டும்தான் வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ohms/ohmக்கு இந்த ωs ωp வேல்யூ, இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஓம் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.65. இங்கே பாருங்கள், ஓம் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எஸ்லேயே, அப்போ ஒமேகா எஸ்னு இருக்குது 0.65. நெக்ஸ்ட் ஓம் பி ஈக்குவல் டு ஒமேகா பி, ஒமேகா பின்னு இருக்குது 0.25. ஸோ இந்த மாதிரி ஓம் எஸ் ஓம் பி கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ஃபைண்ட் செலக்டிவிட்டி ரேஷியோ. கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓம் எஸ்ஸையும் ஓம் பியும் டிவைட் பண்ணணும். ஓம் எஸ் எவ்வளோ இருக்குது 0.65, ஓம் பி வேல்யூ இருக்குது 0.25. பை கேன்சல், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் 3ன்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஓம் எஸ் பை ஓம் பி இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல்னா 1/kக்கு ஈக்குவல். ஜென்ரலாக ஈக்குவல் டு 3. அப்போ கே வேல்யூ என்ன வரும்? இப்போ நம்மளுக்கு தேவை 1/k தான். நீங்கள் கே வேல்யூ செலக்டிவாக கண்டுபிடிக்க தேவையில்லை, 1/kன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஓம் எஸ் பை ஓம் பி நம்ம எப்படி எழுதலாம்? 1/kன்னு எழுதலாம். ஸோ இந்த 3 எடுத்து அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம 1/k தான் இங்கே பின்னால் ஃபார்முலா வரும். டேரெக்டாக கே வேணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், ஆன்சர் 1/3ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? எனக்கு நம்மளுக்கு தேவை 1/k மட்டும் போதும். சரி, ஸ்டெப் 4, ஃபைண்ட் அ ஃபில்டர் ஆர்டர் n. இப்போ நம்ம பட்டர்வர்த் ஃபில்டர் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதனுடைய ஆர்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், n வேல்யூ. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஏன்னா இது இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட், அதுக்கு தான் ஃபார்முலா. n இஸ் ஈக்குவல் டு லாக் லாம்டா பை இ பை லாக் 1/k. லாக் லாம்டா வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க 4.899. நெக்ஸ்ட் இ வேல்யூ, அதுவும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. லாக் 1/k என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. அந்த 3 எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ தெரியுதா ஏன் இங்கே 1/kன்னு போட்டிருக்கேன்னு? ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள் கேல்குலேட்டரில், 6.532 வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கேல்குலேட்டரில் லாக் 6.532 0.815 வரும். லாக் 3 வந்து 0.477 வரும். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.708 வருது. இதோட பக்கத்து நம்பர் இப்போ 1.7 சம்திங் பக்கத்துலனா வரும், 2 தானே வரும். அது சிங்கிள் டிஜிட்டாக வரணும், 2, 3, 4 இந்த மாதிரி. ஸோ 1.7க்கு பக்கத்து நம்பர்னது 2. ஸோ n ஈக்குவல் டு 2. ஸோ ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ஆர்டர் பட்டர்வர்த் ஃபில்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, நார்மலைஸ்டு பட்டர்வர்த் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரி, இப்போ ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குது. இப்போது இது செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, h ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு 1/s² ப்ளஸ் √2s+1. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் வேல்யூஸ் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இதுதான் டேபிள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்தமாரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டெப் 6, டீநார்மலைஸ், அதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஓம் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஓம் சி ஈக்குவல் டு ஓம் பி பை இ பவர் 1/n. நம்ம ஓம் பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0.25. முன்னாடி ஸ்டெப்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள், ஓம் பி வேல்யூ 0.25. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இ வேல்யூ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0.75. n வந்து ஆர்டர், n ஆர்டர் செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா? 0.25 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. 1/2 நம்ம 0.5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை மட்டும் கேல்குலேட்டரில் போட போகிறோம். 0.75 பவர் 0.5 போட்டோம்னா 0.866ன்னு வரும். கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 0.2 டிவைடட் பை 0.86 பண்ணால் 0.23094. இந்த பை எடுத்து அப்படி எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போ இதை ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 4வது நம்பர் பார்க்கணும். 4வது நம்பர் என்ன இருக்குது? 9. 5ஐ விட பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மொதல் 3 நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 231 பை. ஸோ இதுதான் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7, ஃப்ரீக்வன்சி ஸ்கேல் த அனலாக் ஃபில்டர். அதாவது நம்ம h ஆஃப் s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும் ஆர்டருக்கு, அதில் இருக்கிற எஸ்ஸை நம்ம எஸ் பை கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். எஸ்ஸை நம்ம என்ன மாற்றிடணும், எஸ் பை ஓம் சி. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆர்டருக்கு? h ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு 1/s² ப்ளஸ் √2s+1. இங்கே இருக்கிற இந்த எஸ்ஸில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், எஸ் பை ஓம் சி. எஸ் பை ஓம் சி என்னது, எஸ் பை ஓம் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.231 பைன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ இந்த எஸ்ஸுக்கு இடத்துல என்ன பண்ணோம்,
s by 0.231 pi. ஸோ இங்கே நியூமரேட்டில் எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணியாச்சு, டினாமினேட்டரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஏன்னா இங்கே எஸ் ஸ்கொயருக்கு ப்ளஸ் √2. திரும்ப இந்த எஸ்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? எஸ் பை 0.231 பை ப்ளஸ் 1. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அடுத்து பாருங்கள், நல்லா உஷாராக கவனிக்கணும். இப்போது இங்கே டினாமினேட்டர் இருக்குது பாருங்கள், 0.231 பை த ஹோல் ஸ்கொயர், 0.231 பை இங்கே 1. ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குங்களா? அப்போ ஹையஸ்ட் பவர் என்னது? ஸ்கொயர் தான். அப்போ இதை தான் எடுத்து நம்ம டினாமினேட்டருக்கு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், இதுவும் கேன்சல். அப்போ பேலன்ஸ்னா வரும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 0.231 பை 0.231 பை கேன்சல். இங்கே பேலன்ஸாக ஒரு 0.231 பை இருக்கும், அதை எடுத்து நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ √2 0 இதில் ஒன்று இருக்கு இல்லையா, 0.231 பை, அதை எடுத்து எழுதிட்டு இந்த எஸ்ஸு கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ளஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போது இதை எடுத்து அப்படியே நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 × 0.231 பை த ஹோல் ஸ்கொயர்னு வரும், அதே தான் வரும் 0.231 பை த ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும். இப்போ அடுத்து இந்த டினாமினேட்டர் வேல்யூ மேலே போய்டும். மேலே போயிடுச்சுங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது உங்கள் கேல்குலேட்டரில் 0.231 டைப் பண்ணிவிட்டு பை சிம்பிள் டைப் பண்ணி ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் 0.5266. நெக்ஸ்ட் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் உங்கள் கேல்குலேட்டரில் √2 சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். √2 × 0.231 × பை மல்டிப்ளை பண்ணால் 1.03 வரும். பக்கத்தில் இந்த எஸ் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 0.231 பை த ஹோல் ஸ்கொயர் மேலே தான் ஏற்கனவே பண்ணோம் இல்லையா? ஸோ 0.5266. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிரித்து தனியாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டீகாம்போசிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கவனிங்க, இந்த டினாமினேட்டர் இருக்குங்க இல்லையா, என்ன இருக்குது டினாமினேட்டரு? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1.03 எஸ் ப்ளஸ் 0.5266. இதை 0ன்னு ஈக்குவல் போட்டுக்குங்க. போட்டு உங்கள் கேல்குலேட்டரை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். எஸ் இஸ் ஈக்குவல் டு -0.515 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே 0.511 வருது. இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துப்போம். 0.51 டெசிமல்ஸ் 0.51. ஸோ இதுதான் நம்மளுக்கு எஸ்னுடைய ஆன்சர். -0.51 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே 0.51. அப்போ இதில் நம்மளுக்கு 2 ஆன்சர் வருதுங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஜுகேட் போல்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ் P1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் -0.51 மைனஸ் ஜே 0.51. அடுத்து ப்ளஸ் டேர்ம் எடுத்துப்போம். -0.51 ப்ளஸ் ஜே 0.51. இந்த மாதிரி 2 போல்ஸ்னு எடுத்துப்போம், கான்ஜுகேட் போல்ஸ். கான்ஜுகேட்னு இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்று மைனஸ்னா இன்னொன்று ப்ளஸ். மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 டைம், 2 டைம், 3 டைம். இப்போது ஈக்குவேஷன் கீழே 1 வருதுங்களா? ஸோ இந்த 1ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கேட்கும். ஸோ டிகிரி வந்து 2. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட், எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1.03 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் 0.5266 ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் என்ன வந்திருக்கு? x1 ஈக்குவல் டு -0.515 வந்திருக்கு. இது ரியல் பார்ட். இப்போ எனக்கு இமேஜினரி பார்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கிடச்சிடும் பாருங்கள். 0.511. இதை நம்ம ஜேன்னு போட்டு எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ திரும்ப ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். x2னுடைய ஆன்சர் கிடச்சிரும். x2க்கு என்ன வந்திருக்கு ஆன்சர்? அதுக்கும் -0.515 வந்திருக்கு. இப்போ இதனுடைய இமேஜினரி பார்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் -0.511. ஸோ அதை தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு எழுதியிருக்கோம். ஸோ ஒரு ஆன்சர் மைனஸ், இன்னொரு ஆன்சர் ப்ளஸ். ஓகேங்களா? கான்ஜுகேட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ போல் 1 போல் 2 இந்த மாதிரி பிரிச்சிடணும். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கேருந்து போகணும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 0.5266 டிவைடட் பை
டிவைடட் பை நம்மளுக்கு 2 போல்ஸ் கிடச்சிருக்கா. அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும், எஸ் மைனஸ் போல் 1 இன்ட்டு எஸ் மைனஸ் போல் 2. 3 போல்ஸ் கிடச்சா P1 P2 P3 இந்த மாதிரி. ஓகேங்களா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அப்படி எப்படி எழுதுவோம், a பை எஸ் மைனஸ் P1 ப்ளஸ் b பை எஸ் மைனஸ் P2. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a இன்ட்டு எஸ் மைனஸ் P2 b இன்ட்டு எஸ் மைனஸ் P1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் சேமாக இருக்குங்க இல்லையா. அப்போ நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதியாச்சுங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வேல்யூ பி வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒன்று 0 ஆக்கணும், காலி பண்ணணும். இப்போ நான் இந்த எஸ்ஸுக்கு இடத்துல P1 போட்டால் P1 மைனஸ் P1 ஆகிடும், 0 ஆகிடும். 0 இன்ட்டு பி இது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ எனக்கு ஏ வேல்யூ மட்டும் தனியாக பிரித்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் எஸ்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன், P1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ஏ. இந்த எஸ்ஸுக்கு இடத்துல என்ன பண்ண போகிறேன், P1 மைனஸ் P2 ப்ளஸ் பி. P1 மைனஸ் P1 நேரம் 0 ஆகிடுது, மொத்தமாக காலி. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 0.5266 ஈக்குவல் டு ஏ. P1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, மைனஸ் P2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மறுபடியும் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.51 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஜே 0.51. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ப்ளஸ் 0.51 மைனஸ் 0.51 கேன்சல். இப்போ பேலன்ஸ் தான் இருக்குது, மைனஸ் ஜே 0.51 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஜே 0.51. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 1.02 மைனஸ் ஜே காமனாக போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம், இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் ஜே இருக்குது. ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா காஞ்சிகேட் எடுக்க போகிறேன். இன்ட்டு இங்கே மைனஸ் ஜே இருந்தால் ப்ளஸ் ஜே, மேலே டினாமினேட்டர் ப்ளஸ் ஜேவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0.5266 ஜே. ஜேவை நீங்கள் இங்கேயும் போடலாம், இந்த பக்கமும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் ஜே இன்ட்டு ஜே. ஜே இன்ட்டு ஜே வந்து ஜே ஸ்கொயர், கரெக்டுங்களா. காம்ப்ளெக்ஸில் ஜே ஸ்கொயர்னால் -1ன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட் இந்த மைனஸ் எடுத்து எழுதிப்போம், ஜே இன்ட்டு ஜே, ஜே ஸ்கொயர் அதோட வேல்யூ -1, 1.02 ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எனிதிங் அதே தான் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். கேல்குலேட்டர் டிவைட் பண்ணினா உங்களுக்கு 0.516 ஜேன்னு வரும். இதுதான் ஏனுடைய ஆன்சர். இப்போ நீங்கள் பி கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப ஈஸி. ஏன்னா போல்ஸ் எப்பயுமே காஞ்சுகேட், ஒன்று இந்த பக்கம் தான், இன்னொன்று அந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது இந்த ஆன்சரை அப்படியே ஆப்போசிட்டாக எழுத வேண்டியது தான். அதாவது பியினுடைய ஆன்சர் வந்து ஏ கூட ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஆப்போசிட். அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஆன்சர்னா இருக்குது ஜே 0.516. ஆப்போசிட்டாக தான் இருக்குது எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ ஏனுடைய ஆன்சர் பியினுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ ஆன்சர் பி ஆன்சர் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணலாமா, பண்ணியாச்சு பாருங்கள். இது ஏனுடைய ஆன்சர், இது பியினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கீங்க, கீழே என்ன இருக்குது, எஸ் மைனஸ் P1 எஸ் மைனஸ் P2. இந்த P1 வேல்யூ P2 வேல்யூ எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதையும் பண்ணிடலாமா. ஸோ இது P1 வேல்யூ, இது P2 வேல்யூ. இந்த மாதிரி நம்ம தனியாக பிரித்து கொண்டு வந்தாச்சு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பயன்படுத்தி. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். இதோட ஸ்டெப் 8 ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்டெப் 9 h ஆஃப் z. இதுதான் ஃபைனல் நம்ம ஃபில்டருக்கான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ h ஆஃப் z ஈக்குவல் டு நியூமரேட்டர் இருக்குது ஜே 0.516 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எஸ் மைனஸ் இந்த மாதிரி போல்ஸ் இருந்தால் அது எப்படி நம்ம மாற்றலான்னா 1 மைனஸ்னு போட்டுட்டு இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது இ பவரில் எழுதணும். இ பவர் மைனஸ் 0.51 பக்கத்தில் டி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இ பவர் மைனஸ் ஜே 0.51 பக்கத்தில் டி போட்டு இசட் இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இங்கே எஸ் மைனஸ் போல் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எப்படி எழுதணும், 1 மைனஸ் போட்டு இ பவரில் மைனஸ் 0.51 டி போட்டுக்கணும். திரும்ப இ பவரில் ஜே 0.51 டி போட்டுட்டு பக்கத்தில் இசட் இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. சரி, எப்பயுமே கொஷினில் என்ன சொல்லிடுவாங்க, அஸ்யூம் டி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம், நீங்களே டி ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும். ஓகேங்களா.
அப்போது இந்த டீக்கு 1, இந்த டீக்கு 1, இந்த டீக்கு 1, இந்த டீக்கு 1 போட்டு அப்போ எல்லா டீயும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், போயிடும். ஏன்னா ஒன்றால் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வரும், அதே ஆன்சர்ஸ் தானே வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அந்த டீலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இவ்வளோத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ரெண்டும் நியூமரேட்டர் பாருங்களேன் சேமாக இருக்கா. இதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் 1 மைனஸ் இதை சும்மா நம்ம பின்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இ பவர் மைனஸ் 0.51 இ பவர் மைனஸ் ஜே 0.51 இதை பின்னு வச்சுப்போம். பக்கத்தில் இசட் இன்வர்ஸ் 1 மைனஸ் இதை நம்ம க்யூன்னு வச்சுப்போம். இந்த இசட் இன்வர்ஸ் இப்படி இருந்தது. இப்படி இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நார்மலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இவ்வளோ பெருசு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆகும்ல, அதனால். ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் க்யூ இசட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டு 1 மைனஸ் பி இசட் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ டிவைடட் பை இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த ரெண்டுத்துலையும் ஏவை காமனாக வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸாக இருக்குது 1 மைனஸ் க்யூ இசட் இன்வர்ஸ் மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி இசட் இன்வர்ஸ். இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கீழே வருவோம். 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு மைனஸ் க்யூ இசட் இன்வர்ஸ்னு வரும், அதே தான் வரும். நெக்ஸ்ட் மைனஸ் பி இசட் இன்வர்ஸ் இன்ட்டு 1 அதே தான் மைனஸ் பி இசட் இன்வர்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி இன்ட்டு க்யூ பி க்யூ இசட் இன்வர்ஸ் இன்ட்டு இசட் இன்வர்ஸ் வந்து இசட் பவர் மைனஸ் 2. இந்த ஸ்டெப் புரிஞ்சுங்களா. இப்போ பேலன்ஸ் தான் இருக்குது. பேலன்ஸ் இது அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ பி இசட் இன்வர்ஸ் மைனஸ் க்யூ இசட் இன்வர்ஸ் எழுதியாச்சுங்களா. டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கு 1 ப்ளஸ் பி க்யூ இசட் இன்வர்ஸ் 2. அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 1 ப்ளஸ் பி க்யூ இசட் இன்வர்ஸ் 2 எழுதியாச்சு. அடுத்து இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள் மைனஸ் காமனாக இருக்குது, இசட் இன்வர்ஸ் காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துருவோம். மைனஸ் காமனாக இருக்குது, இசட் இன்வர்ஸ் காமனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன வரும், பி வரும் க்யூ வரும். மைனஸும் காமனாக எடுத்தாச்சு. அப்போ நம்ம ரெண்டுமே ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் இசட் இன்வர்ஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், பி மைனஸ் க்யூ. டினாமினேட்டர் எடுத்து அப்படி எழுதியாச்சு. இது வரைக்கும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதான் இதோட முடிஞ்ச ஆன்சர், அவ்வளோதான். இப்போது ரஃப்பாக இருக்கா சைடில் போட்டு பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. சரி, இந்த ஏ வேல்யூ நம்ம எதை எடுத்தோம் ஸ்டார்டிங்கில், சைடில் ரஃப்பாக இருக்குது. ஏ வேல்யூ நம்ம எதை சூஸ் பண்ணோம், ஜே 0.516 தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து இங்கே சைடில் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஜே 0.516. அப்போ இந்த ஏக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், ஜே 0.516. நெக்ஸ்ட் பி மைனஸ் க்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பி மைனஸ் க்யூ. பி எது க்யூ எது எடுத்தோம், இதை பின்னு எடுத்தோம், இதை க்யூன்னு எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பி மைனஸ் க்யூ, பி வேல்யூ எடுத்து எழுதுங்க, க்யூ வேல்யூ எடுத்து எழுதுங்க. இந்த ரெண்டுத்துலையும் பாருங்கள் இ பவர் மைனஸ் 0.51 இ பவர் மைனஸ் 0.51 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ்னா வரும், இதுவும் மைனஸ் இந்த பார்ட்டும் வரும். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இ பவர் மைனஸ் ஜே டீட்டா மைனஸ் இ பவர் ஜே டீட்டா இருந்துச்சுன்னா அதை மைனஸ் 2j சைன் தீட்டான்னு எழுதலாம். இங்கே பாருங்கள் இ பவர் மைனஸ் ஜே டீட்டா மைனஸ் இ பவர் ஜே டீட்டா, இந்த மாதிரி தான் நம்ம எப்படி எழுதலாம். இது எடுத்து அப்படிங்க எழுதிட்டு இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். மைனஸ் 2j சைன் இந்த தீட்டாக்கு பதிலாக 0.51 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ கேல்குலேட்டரில் இ பவர் மைனஸ் 0.51 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 0.60 வரும். நெக்ஸ்ட் மைனஸ் 2j இன்ட்டு, இப்போது உங்களுடைய கேல்குலேட்டரை மோடை ரேடியன் மோடில் வச்சிடணும். மோடை ப்ரெஸ் பண்ணினா தான் ரேடியன் மோடு வரும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சைன் 0.51 கொடுத்தா தான் 0.49 வரும். ஓகே, கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மோடு பட்டனை ரேடியன் மோடுக்கு வச்சிடணும். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த்து டைம். இங்கே ரேடனுக்கு அந்த 2 ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இ பவர் மைனஸ் 0.51 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், இந்த எல்எனுக்கு மேலே இந்த எல்என் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இ பவர் மைனஸ் 0.51 மைனஸ் 0.51
என்ன வருது 0.60 2 டெசிமல் போதும். ஏன் ரேடியன் மோட் பண்ணால் நான் நம்ம சைன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ சைன் 0.51 போட போகிறோம். சைன் 0.51 ஏன்னா ரேடியன் மோடில் தான் நம்ம சைன்லாம் யூஸ் பண்ணோம், சைன் காஸ் டேன்லாம். ஸோ 0.488ன்னு போது அதை ரவுண்ட் பண்ணி 49 மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ரேடியன் மோடில் வச்சு தான் வரும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் இது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -0.588J. ஸோ இதுதான் P மைனஸ் Qனுடைய ஆன்சர். இந்த ஆன்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ P மைனஸ் Q ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. Z இன்வெர்ஸ் பை 1 மைனஸ் இப்போ அடுத்து எது கண்டுபிடிக்கணும்? P ப்ளஸ் Q. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். ரஃபாக தான் அதெல்லாம் சைடில் P ப்ளஸ் Q. இது P வேல்யூ, இது Q வேல்யூ. இது ரெண்டுத்தையும் எது காமனாக இருக்குது? E பவர் மைனஸ் 0.51 தான் காமனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் தான் இருக்குது இதுவும் இதுவும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. E பவர் மைனஸ் ஜே டீட்டா ப்ளஸ் E பவர் ஜே டீட்டாவை 2 cos டீட்டான்னு எழுதலாம். இது எடுத்து அப்படியே இங்கே எழுதுங்க. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 cos டீட்டானா இருக்கீங்க 0.51. ஓகேங்களா, ஸோ இதை E பவர் மைனஸ் 0.5 கேல்குலேட்டர் போடுங்க, உங்களுக்கு 0.60 வரும். 2 எடுத்து எழுதிங்க. கேல்குலேட்டர் ரேடியன் மோடில் வச்சோம்னா காஸ் 0.51ஓட வேல்யூ 0.87. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.044 வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த P ப்ளஸ் Qக்கு என்ன ஆன்சர்? 1.044 ப்ளஸ் அடுத்து PQ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது Pயும் Qவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதான் P வேல்யூ, இதான் Q வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? நல்லா கவனிங்க, மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே பேஸ். ஸோ பவர்ஸ் இங்கே பாருங்கள், E பவரில் மைனஸ் ஜே 0.51 இருக்குது, E பவரில் ப்ளஸ் ஜே 0.51 இருக்குது. அப்போது இங்கே பவர்ஸு ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0 ஆகிடும். E பவர் 0. இங்கே E பவர் மைனஸ் 0.51 E பவர் மைனஸ் 0.51 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா E பவர் மைனஸ் 1.02. சரி, E பவர் 0 வேல்யூ என்னது? எப்பயுமே 1. கேல்குலேட்டரில் E பவர் மைனஸ் 1.02 போட்டிங்கன்னா 0.36 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.36 வரும். ஸோ PQ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் அது 0.36. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். PQக்கு 0.36, பேலன்ஸு Z இன்வெர்ஸ் 2. ஓகேங்களா, இப்போ அடுத்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வரும். நல்லா கவனிங்க, இப்போ தான் உஷாராக கவனிக்கணும். இங்கே J இருக்குது, இங்கே ஒரு J இருக்குது. J இன்ட்டு J என்னது? J ஸ்கொயர். J ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்போது -1 இன்ட்டு 0.516 இன்ட்டு அப்போ நான் இருக்கீங்க உள்ள -0.588. இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் 0.303 வரும். இந்த Z இன்வெர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். டினாமினேட்டர் எடுத்து அப்படி எழுதிட்டா ப்ராப்ளம் ஓவர். இதுதான் நம்ம டிசைன் பண்ண பட்டர்வர்த் ஃபில்டர் யூஸிங் இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் டெக்னிக். ஈஸியாக புரிஞ்சிடும் நினைக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success, clarity. 4G Silver Academy. Strength, success, clarity. Strength, success, clarity. Strength, success. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.